மோசடி கும்பல் கூட நடிகைகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சோனே இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இப்போ கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமா புதுச்சேரியை சேர்ந்த ஒரு 10 பேத்துக்கிட்ட 2,60,00,000 ஏமாத்திருக்காங்க. அந்த கேஸை வச்சுதான் இந்த விசாரணையுமே போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேஸ் யாரு கொடுத்தாங்க அப்படின்னா புதுச்சேரியை சேர்ந்த அசோகன் அப்படின்றவர் தான். அவர் முன்னாள் ராணுவ வீரரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் அவரோட பென்ஷன் பணம் அப்புறம் சேவிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு மர்ம நபர் இவர் கால் பண்ணி பேசினாராம். அவர் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடி கோடியா சம்பாதிக்கலாம், பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த கம்பெனியோட ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அசோகனை இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தா தமனா இருக்காங்களாம். ஸோ தமனா அங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே கார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால தமனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது பெரிய கம்பெனி போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் 1 கோடியுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த கம்பெனியோட இன்னொரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்கு. அதுல பார்த்தா இவருக்கு விஐபி மரியாதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல சீஃப் கெஸ்டா காஜல் அகர்வால் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பெரிய பெரிய நடிகைகள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் முக்கியமா அந்த மர்ம நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே இதை பத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவர் உடனே எக்ஸைட் ஆனவர் அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தமனா காஜல் அகர்வால்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவங்களுமே இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே எடுக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அந்த வெப்சைட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சாம். அப்புறம் அவருக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த மர்ம நபருமே காலுமே எடுக்கலையாம். அதனால பயந்தவர் போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா தான் தெரியுது இந்த கிரிப்டோ கரன்சி இந்த நிறுவனத்தை வச்சே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிரான்ச் கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை செஞ்சு கோயம்புத்தூர் போய் அங்க ஒரு 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கார் அமௌண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோசடியில இன்னும் 8 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களையுமே சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த நடிகை தமனாக்கும் காஜல் அகர்வாலுக்கும் இந்த மோசடி கும்பல் கூட என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணை போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டதுக்காக தமனாக்கு 25 லட்சமும் காஜலுக்கு 18 லட்சமும் கொடுத்திருக்கதாவுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்துச்சு, அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா தான் அந்த இடத்துக்கு போனாங்களா இல்ல இந்த கும்பல் கூட ஏதாச்சும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற கோணத்திலையுமே போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதனால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.